ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய விவசாயம் பேர் வச்சு போட்டுங்க இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. சரி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு மக்காச்சோளத்துக்கு பார் ஓட்டி விட்டேங்க. ஆளுக்கு வந்து மக்காச்சோளத்துக்கு பார் வாருக்கு ஆளுங்க வந்து கோதிட்டுருக்காங்க. நேற்று அடித்த காற்றுல வாழை என்னாச்சோன்ட்டு ஒரு வருஷமாக வாழை என்னாச்சுன்ட்டு வந்து பார்த்தா ஒரு 11 வாழையை தேன் வாழையில் முறிச்சு போடுச்சுங்க. மழை வந்திருந்தாலும் போச்சாது, வெறும் காற்று மட்டும் அடிச்சுது. ஈனில்லைன்னு வாழையெல்லாம் ஈனில்லைன்னு பார்த்துட்டு இருந்தால் வாழை ஈனியொன்னையும் காற்று வந்துருச்சு. தேன் வாழையில் ஒரு 11 தார் முடிஞ்சு போச்சுங்க. சரி தண்ணி கட்டாமல் இருந்து என்ன பண்ணுறது, காற்றுக்கு பயந்து அப்படின்ட்டு தண்ணியும் எடுத்துட்டாச்சுங்க. தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. சரி நம்ம நேந்திர வாழை எத்தனை வேலை இப்படி தான் சாய்ச்சிருக்குது, பிஞ்சும் பூவாக இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தாங்க. சுத்தமாக பிஞ்சும் பூவாகவே கீழே தள்ளிடுச்சுங்க. ஒரு வருஷமாக கட்டி காப்பாற்றி காற்றுல கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டுங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலிங்க. இதில் தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதுங்க. வாங்க உளுந்த வாழை போய் பார்க்கலாம். என்ன தான் இருந்தாலும் கிட்ட போகிறதுக்கு அங்கலாப்பாக இருக்குதுங்க. இருந்தாலும் போய் பார்க்காம இருக்க முடியல. போய் பார்த்துட்டு வரலாங்க. வீடியோ போடலாமான்னு பார்த்துட்டு இந்த விவசாயம் பண்ணுறதை பார்த்தா போடலாமா போச்சாதான்னு பார்த்துட்டுங்க, என்னடா பண்ணுறது, சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த காற்றுக்கு உளுந்த வாழை போய் பார்த்துட்டுங்க வரலான்ட்டு போனேங்க. வீடியோவை செல்லை பட்டக்கடையை பிடிக்கிறதுக்கு நேராக பிடிச்சி எடுத்துட்டுங்க. அது ரெண்டாக தெரியுதுங்க. அதனால் திருப்பி விட்டாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட பிஞ்சு போகும். இன்னொரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நிற்கணுங்க. காய் எப்படி முறிச்சு தள்ளிச்சு பாருங்கள். ஒரு வருஷமாக கட்டி காப்பாற்றி எல்லாம் காற்று வந்து முறிச்சு தள்ளிட்டு போயிடுச்சுங்க. சரி இதை எப்படி நேந்திர வாழையில் எப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு போனாங்க. அது நேந்திர வாழை வேரோடு ஓரத்தில் இருக்கிற வாழையை வேரோடு சாய்ச்சி வச்சுருக்குது. மழை வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, மழையும் இல்லைங்க. வெள்ளாம் பண்ணலாமா போச்சாதான் இருக்குதுங்க. வேரோட சாய்ச்சி போடுச்சுங்க. அப்படியே நேந்திரங்காட்டுக்கு போகலாம். நேந்திர வாழையில் ஒரு 50 வாழை முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் இதில் முழுசாக வேரோட இந்த வாழையை வேரோட சாய்ச்சி போடுச்சுங்களா. இந்த நேந்திர இதுவும் பிஞ்சு போகுங்க. அப்படியே போகலாங்க. டிரான்ஸ்பருக்கு மேலே வந்து டிரான்ஸ்பர் மேலே அந்த கீழே கிடக்குதுங்க. தண்ணிக்கு இப்போ டிரான்ஸ்பருக்கு வந்து வேறு கம்பம் கொண்டு வந்து நெட்டி தண்ணி எடுத்துகிட்ருக்குறேங்க. பாருங்கள் இதில் ஒரு 50 வாழையை விட்டுங்க காற்றுக்கு. இது கட்டு போட்டிங்கன்னா சாயாது இருக்குன்னாங்க, முறிக்காத இருக்குன்னாங்க. கட்டு போட்டும் 50 வாழையும் முறிச்சு போடுச்சுங்க. இதுதான் இன்றைய விவசாயங்க. பார்த்துக்குங்க.